இப்ப ஓகேவா? இப்ப கிளியரா? சார் ரொம்ப ஸ்கிரீன் கம்மியா ஷேர் தான் சார் இருக்கு ஆயிடுச்சா? ஓரளவு. ஸ்கிரீன் இல்ல சார் நல்லா கிளியரா இருக்கு சார். ஓகேவா கைஸ்? வாய்ஸ் கிளியரா? கிளியரா இருக்குங்க சார். ஓகே சார், ஓகே சார், கிளியர் சார். ஓகே சரி, ஓகே சரி சார் மே பேட்சோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதானே? மே பேஜோட ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதானே? 11th இல்லையே. ஆரம்பிக்கும்னு சொல்லுங்க. இல்லையா? என்ன குண்டத்துக்கு போறீங்க? சாரி சார், சாரி ஜூன் சார். 11th சரியா? ஜூன் 11th. ஓகே, தேங்க்யூ சார். ஜூன் 11th வந்து வெனஸ்டேயா? ஒரு செகண்ட் இருங்க. எஸ், இங்க பாருங்க ஜூன் பேட்சஸ் இங்க பாருங்க. உங்களுக்கு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஹேமா தான் எடுப்பாங்க. மண்டே தான் நான் வருவேன். 3 நாளும் மார்க்கெட்டே பத்தி தெரியாதவங்க இருக்கிறாங்க. அதனால அந்த 3 நாளும் மார்க்கெட்டை பத்தின பேசிக்ஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த 3 கிளாஸும் நீங்க அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. சரியா? ஒரு மார்க்கெட்னா என்ன, பிஎஸ்சினா என்ன, என்எஸ்சினா என்ன, ஆப்ஷன்ஸ் எப்போ வந்துச்சு, ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் தான் அந்த 3 கிளாஸ் அதுதான் எடுத்துட்டு இருப்பாங்க. கிரீன் பாடினா என்ன, ரெட் பாடினா என்ன. ஸோ மண்டேல இருந்து தான் நான் வருவேன். இந்த 3 கிளாஸும் ஒரு பிகினரா ஃபுல்லா மார்க்கெட்டுக்குள்ள வராங்களா அவங்களுக்கு உண்டான கிளாஸ். பட் ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நாங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த 3 கிளாஸும் ஹேமா எடுப்பாங்க. மண்டேல இருந்து தான் நான் வருவேன். சரியா? ஓகே சார். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சு தெரியாம கேட்டேன், சாரி. சரி, அப்புறம் ஜூன் பேட்ச் இன்னைக்கு நான் எடுக்க போற செஷன் உங்களுக்கு புரியாது. அதனால டவுட் நீங்க கேட்க கூடாது. சரியா? இது வந்து மே மந்த்துக்கும் பிஃபோர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான கிளாஸஸ் தான். சரியா? ஓகே சார். ஓகே. சோ ஒரு லெவல், இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்க. அதுல நான் லெவல் கான்செப்ட அப்ளை பண்ணி காட்டுறேன். ஏதாவது ஒரு ஸ்டாக். யூபிஎஸ் சார். சார் அதானி என்டர்பிரைஸ். அதானி என்டர்பிரைஸ். நிப்டிலே பண்ணலாமா? அதானி என்டர்பிரைசஸே போவோமே. டிஃபரெண்ட் ஐடியாவை பார்த்தா தானே நிப்டியை ஐடியா பண்ண முடியும். சரி, இப்ப இங்க இருக்கா? இப்ப இதுக்கு நான் வந்து லெவல் டிரா பண்ணணும். இதுல நான் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ண போறேன்? ஏன்னா ஒரு என்ட்ரி ப்ராசஸ்க்கு இது தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு மார்க்கெட்டே புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றப்ப இதை வரைய கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்ல வந்தா, நீங்க ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ மார்க் பண்ண போறீங்க. மேஜரா இதுதான், ஒரு ஸ்விங் ஹை, ஒரு ஸ்விங் லோ. அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஓகே, இப்ப இங்க மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்? ஒரு ஹை கொடுத்து இறங்கியிருக்கான். ஓகேவா? ஒரு ஹை கொடுத்து இறங்கியிருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப மார்க்கெட்டு ஒரு ரெட் பாடி கொடுத்து அதை பிரேக் பண்ணி மேல போயிருக்கான். ஆனா ரெட்டோட ஓப்பன்ல ட்ரிகர் பண்ணல. ரீசன் என்னன்னா, இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு ரிஜெக்ஷன் பிளாக் எல்லாம் எடுத்திருப்பேன்ல, அப்ப என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, கரெக்டா? இப்ப புரிஞ்சுதா? இப்ப நான் வரைஞ்சது புரிஞ்சுதா? மார்க்கெட் இங்க இருந்து இறங்கியிருக்கானா, ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனா ரெட்டோட லெவல பிரேக் பண்ணிருக்காங்க. ஆனா பின்னாடி ஒரு கிரீனோட விக் இருக்குல்ல, அதுக்கு ட்ரிகர் பண்ணிருக்காங்க. அப்ப அதுதான் நமக்கு உண்டான ஒரு ரிவர்சல் புல் பேக் என்ட்ரி. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துக்கு இது போதும், அவ்வளவுதான். சரி சார், அப்ப இங்க நான் எப்படி ஃபோக்கஸ் பண்றது? நாளைக்கு நான் என்ன பண்ணணும்? மறுபடியும் இங்கதான் என்ட்ரி, ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்ல இருக்கு, இங்க என்ட்ரி போடலாம். ஸ்டாப் லாஸ் இது கீழே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இதுல இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்கு. யாரோ ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணிட்டீங்களோ? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? இருங்க வர இப்ப பாருங்க. ஓகேவா? இப்ப தெரியுது. இப்ப இங்க பாருங்க, இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நல்ல ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஈஸியா கேட்ச் பண்ணுவாங்க. இப்ப இந்த பிக்குக்கு பாக்ஸ் போட்டு ட்ரிகர் பண்ணிட்டான். இதுவே
ஒரு கேண்டில் இந்த ஆங்கிள் இப்படி போய் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிக் அடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிக் இப்படி இருக்கு. ஓகே, 1 செகண்ட் இருங்க. இதுதான் இப்படி பிக், இப்படி பிக் அடிச்சிருக்கான், இப்படி பிக் இருக்குப்பா. ஓகே, இப்ப இத நீங்க இப்படி இந்த மாதிரி ஒரு பிக் அடிச்சு மார்க்கெட் இப்படி வந்து ஏறி மறுபடியும் இந்த பிக்ல என்ட்ரி பண்ணாம இப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி ஃபாலோ பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்த பை யூஸ் பண்ணக்கூடாது, இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். அப்ப மார்க்கெட்டோட ட்ராக் எப்படி இருக்கும்னா இந்த ஆங்கிள் இருக்கும், இப்படி இருக்கும். புரிஞ்சுதா? கிளியர்? சோ மார்க்கெட் இந்த இடத்துல இறங்கி இப்படி ஏறி இருக்கான், மறுபடியும் அந்த இடத்துக்கு பை ஆயிருச்சு. மார்க்கெட் பாருங்க கொஞ்சம் மேல ஏறி இந்த இடத்துக்கு பிக் இப்படி மேட்ச் ஆகிறப்ப இந்த 2 பிக்கையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இங்க பை பண்ணக்கூடாது, இந்த லெவல இப்படி வச்சிருப்பீங்களா, இங்க பை பண்ணக்கூடாது, மறுபடியும் இந்த ஆங்கிள் தான் டிராவல் ஆகும். ஓகே, புரிஞ்சுதா? சோ எனக்கு பெயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். மார்க்கெட் வந்து இப்படி மேல போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறப்ப இந்த இடத்துல நடக்கிற பிக்கு இப்படி டிராப் பண்ணி இதுல எடுத்துடுறேன். அதே மார்க்கெட்டு இப்படி வந்து இறங்கி இந்த இடத்துல பிக் அடிச்சு அப்புறம் ஏறி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்புறமா இப்படி இறங்குறப்ப இந்த விக்குக்கும் இந்த விக்குக்கும் நீங்க எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி. சோ இதுல மறுபடியும் வந்து ட்ரிகர் ஆகுறப்பதான் தெரிய வரும் இந்த லைனை நம்ம எடுக்கலாமா வேணாமான்றது. ஓகே, இந்த மறுபடியும் வந்து 1 more டைம் ட்ரிகர் ஆகுதுல, அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அது ட்ரிகர் ஆகுமா ஆகாதுன்றது. சோ கான்செப்டுக்குள்ள நான் வரேன். ஒரு மார்க்கெட்டு எங்க இறங்கியிருக்கான் எங்க ஏறி இருக்கான், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப இந்த லெவல் விட்டுருங்க, இந்த லெவல் எடுத்துக்கிறேன். இப்ப இப்படி இருக்கு. இப்ப மார்க்கெட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டிலே செல்லிங் பிரஷர், அதுக்கு எடுத்து ஒரு பை ஆகுது. இப்ப இங்க பை பண்றான்ல, இந்த பை பண்ண வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் கட் ஆகுது. வாய்ஸ் வீடியோ ரெண்டுமே கட் ஆகுது சார். கேட்கலைங்க சார். கேட்கலையா? யாரோ மியூட்ல போடலாம். ஆமா சார், நாட் கிளியர் சார். 1 செகண்ட் இருங்க, நான் அந்த ரூமுக்கு போய்க்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கேக்குதா, கிளியரா? ஓகே, கிளியரா இருக்கு. ஓகேவா? கிளியரா இருக்கு சார். சரி, இப்ப இங்க பாருங்க, இப்ப மார்க்கெட் இங்க இருந்து இறங்கி இருக்கான். அப்ப இங்க பாருங்க, இந்த லெவல்ல நம்ம மார்க் பண்ணிருப்போமா? கரெக்டா? இந்த லெவல்ல தானே மார்க் பண்ணிருப்பீங்க. ஆனா லைவ் மார்க்கெட்ல இதையும் சேர்த்து மார்க் பண்ணியிருந்திருப்போம். கரெக்டா? எஸ் சார். லைவ் மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், மார்க்கெட் இதுக்கு ஈக்குவலா செல்லிங் பிரஷர் எடுத்திருக்கா, அகைன் ஒன் மோர் செல், அப்ப இங்க என்ட்ரி எடுத்துடலாம். என்ன அந்த மார்க்கெட் பாருங்க, கொடுக்குற ஃபோர்ஸ்னால அகைன் மார்க்கெட் எங்க போறான்னா ப்ரீவியஸா மார்க்கெட் ஒரு லெவல பிரேக் பண்ண இடத்தை தான் நோக்கி வரும். அப்ப ஒண்ணு இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், இல்லைன்னா ட்ரைலிங் ஃபாலோ பண்ணி இங்க டார்கெட்டை புக் பண்ணணும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸுக்கும் அங்க மார்க்கெட் என்னன்றத இப்ப இந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இங்க மார்க்கெட் இங்க இருந்து ஏறுறான். ஓகே, இங்க இருந்து ஏறுறான்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை டெலீட் பண்றேன். மார்க்கெட் இங்க இருந்து தானே ஏறான், அப்ப அதுக்கு முன்னாடி நான் இதை மார்க் பண்ணுவேன். நல்லா பாருங்க, ஒரு செல்லு, ஒரு பிரேக்கு, ஒரு பை, ஒரு பிரேக். புரியுதா? ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. லெவல் ஃபார்வர்ட் பண்றதுக்கு இப்படி இருக்குன்னா, மார்க்கெட்டு ஒரு செல்லா இருக்கு. ஓகே, ஒரு பிரேக் ஆகி குயிக் பையா இருக்கு, மறுபடியும் ஒரு பிரேக் ஆகி, அப்போ ஒரு லெவலுக்கு வந்து ஒரு செல் இருக்கு, ஒரு பிரேக் இருக்கு, அகைன் பை இருக்கு, அகைன் பிரேக் இருக்கு. அப்ப இந்த லெவல் ஒரு கன்சிஸ்டன்டான லெவல். ஓகேவா? நார்மலா இப்படி போற லெவல நீங்க எடுத்துக்க கூடாது.
இப்படி எடுத்து இது வந்து நாட் கரெக்ட், இதுதான் கரெக்ட். அப்ப இங்க பாருங்க ஒரு செல் ஆயிருக்கு, பிரேக் ஆயிருக்கு, மறுபடியும் பை ஆகி பிரேக் ஆயிருக்கா. அப்ப இந்த லெவல் பக்காவான லெவல்ன்றதை பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, மார்க்கெட் இங்க இருந்து மார்க்கெட் ஏறுறான்ல, இது என்ன கேண்டில், ஓப்பனிங் கேண்டில், மறுபடியும் மார்க்கெட் பை ஆன லெவல் என்ன பண்ணலாம், நம்ம கான்செப்ட் படி நாளைக்கு ரிஜெக்ஷன் பிளாக் தான் எடுக்க போறேன், மே பேட்ச், நாளைக்கெல்லாம் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப மார்க்கெட் நீங்க பை பண்றீங்க. இப்ப இந்த ட்ராக் எனக்கு ஒன்ஸ் இப்படி உள்ள போனா, மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் உள்ள போனா சம்டைம்ஸ் மறுபடியும் பை ஆயிட்டு மேல போக வாய்ப்பு இருக்கு, டபுள் பாட்டம் போட்டு தான் ஏறும். இன்கேஸ் ஆஃப் அப்படியே போயிருச்சுன்னா அங்க உள்ள மார்க்கெட்ட ஒரு பைய செல் லெவல் கீழே கொண்டு வந்திருப்பான்ல, அதை தாண்டுனா கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு செல்லு ஒரு பை பிரேக் ஆயிருக்கு, ஒரு பை லெவல், மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கானா, இப்ப இங்க இருந்து போறப்ப இதுதான் டார்கெட், கரெக்டா? இது இப்படியே போயிருச்சு, இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட் இறங்கினானா டபுள் பாட்டம் போட்டு தான் ஏறுவான்னு சொல்ல வரேன். இப்ப இன்னொன்னு என்ன சொல்றேன், ஒருவேளை மார்க்கெட் இங்க இருந்து ஏறுனா அந்த பையிங் கேண்டில மார்க்கெட் கீழே கொண்டு வந்த ரெட் பாடி இருக்குல்ல, அதை தாண்டுனா பை சைடு போக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஒரு பையிங் கேண்டில கீழே கொண்டு வந்த ரெட்டோட ஓப்பன் தான் பிரேக் அவுட் கேண்டில். ஓகே, இப்ப இதுல டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணா ஓகே, இது வந்து உங்களுக்கு பேனிக் இல்லாம பக்கவா இருக்கும். நீ பாருங்க, இப்படி வந்துட்டு போறது ரெகுலரா நடக்கிறது. இன்கேஸ் ஆஃப் ஒரேதா போயிடறாங்கல்ல சார், அங்க நான் என்ன பண்ணணும்னா ஒரு பையிங் கேண்டில ஒரு ரெட் பாடி போட்டு கீழே இறக்கி விட்டான்ல, அந்த கேண்டிலோட ஓப்பனை க்ளோஸ் வச்சா அந்த ட்ரெண்ட் பிக்கப் ஆகி மேல போகும். ஸோ உங்களுக்கு அது க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அந்த ட்ரெண்டை என்ன பண்ணீங்க ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா மறுபடியும் டபுள் பாட்டம் போட்டு தான் ஏறும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ரெட்டை இங்க க்ளோஸ் வைக்கணும், இந்த பையிங் கேண்டில க்ளோஸ், இந்த பையிங் கேண்டில டேர்னிங் பண்ற கேரக்டர் இவங்க தான். அப்ப இதை தான் க்ளோஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஏறும். ஸ்டாப் லாஸ் நீங்க அந்த கிரீனோட ஓப்பனுக்கு கீழே வச்சுக்கலாம், ஏன்னா ப்ரீவியஸா பை பண்ண இடத்த மறுபடியும் மார்க்கெட் பை தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப லைவா வந்து நான் க்ரூட் ஆயில் போறேன். இப்ப இதுக்கு நான் லெவல் வரையணும். இப்ப நான் எடுத்தோடனே எதெல்லாம் மார்க் பண்றேன் கரெக்டா உன்னிப்பா நோட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஒரு சார்ட் எடுத்தோடனே 10 கோடு 15 கோடு போடுறதெல்லாம் வச்சுக்க கூடாது, சரியா? என்ன பண்றேன் யோசிக்கிறேன். மார்க்கெட் கன்சிஸ்டண்டா ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண இடத்த பை பண்ணி மார்க்கெட் மேல போயிருக்கான். அப்ப இந்த லெவல் எனக்கு என்னதான் சொன்னீங்க, எது சார் என்னதான் சொன்னீங்க, இந்த 10-15 கோடு நீங்களே என்னதான் சொன்னீங்க? சோ இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்றேன், இங்க போல மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப சஸ்டெயின் பண்ணி பிரேக் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணிருக்கான், பை பண்ணி ஏறி இருக்கான், கரெக்டா? சரி, இப்ப இந்த கோடு வைக்கணுமா, இங்க பை பண்ண இடத்த வைக்கணுமானா ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிருக்கேன், அப்புறம் பை ஆயிருக்குல, அப்ப ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இப்ப மறுபடியும் மேல ஏறி புல் பேக் என்ட்ரி கிடைச்சிருச்சா? எஸ். அதுலயுமே கேண்டில் எப்படி இருக்கு பாருங்க, இன்சைடு ஓப்பன் அபவ் க்ளோஸ், இதெல்லாம் இன்னும் டிமாண்ட் கேண்டில், சரியா? இதை நான் டிரா பண்ணிட்டேன். இப்ப நான் வரைகிற என்ட்ரி பாத்தீங்கன்னா எடுக்கிற மார்க்கெட் எங்க இருக்குன்னா இந்த லெவலுக்கு மேல இருக்கு. சரி, இப்ப இங்க இருக்கா, ப்ரீவியஸா நீங்க படிங்க, ஒரு பையரை செல்லர் வின் பண்ணி அதே இடத்துல மார்க்கெட்டு என்ன இருக்கு, பை ஆயிருக்கு. ஒரு பையரை வின் பண்ணி அகைன் பை ஆகி அந்த ட்ரெண்ட் போய் இப்படி இறங்கி இப்ப இந்த ட்ரெண்ட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெண்டுக்கு நான் இப்ப என்ட்ரி எடுக்கணும், ஓகேவா? இப்ப இதுக்கு கீழே செக் பண்ணுங்க, இதுக்கு மேல செக் பண்ணுங்க, இதுக்கு ஈக்குவலா செக் பண்ணுங்க. ஒரு என்ட்ரி நீங்க எடுக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 3 வியூல பாக்கணும். 3 வியூனா என்ன, கீழே யார் இருக்கா, ஈக்குவலா யார் இருக்கா, மேல யார் இருக்கா, இந்த 3 ஆங்கிள் நீங்க செக் பண்றப்ப இந்த என்ட்ரி அப்சைடு போகுமா, சஸ்டெயின் ஆகி அந்த இடத்துல நிக்குமா, இல்ல கீழே இறங்குமான்றதுக்கு ஆன்சர் இதுலதான் இருக்கு. புரிஞ்சுதா? ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த என்ட்ரிக்கு மேல யார் இருக்கா, ஈக்குவலா யார் இருக்கா, இந்த என்ட்ரிக்கு கீழே யார் இருக்கா, இந்த 3ஐயுமே நீங்க எப்பயுமே செக் பண்ணணும். அப்ப நான் இங்க போறேன், நான் இங்க என்ட்ரி எடுக்க போறேன், கீழே பாக்குறேன் எனக்கு இந்த ரெட் பாடியை ஒரு பையர் வின் பண்ணிருக்கான். ஓகே, அப்ப அதுல நான் ஒரு கோடை போட்டுக்கிறேன். சரி, இப்ப இங்க பாக்குறேன் மார்க்கெட் இங்க இருந்து இறங்கி வந்திருக்கான், அப்ப ஒரு செல்லரை ஒரு பையர் வின் பண்ணி ஏறி இருக்கான். அப்ப எனக்கு இது டார்கெட், இது டார்கெட்.
இது ஸ்டாப் லாஸ். ஓகே, அட் த சேம் டைம் என்ட்ரியும் இதுதான். ஓகே, என்ட்ரியும் இதுதான். ஏன்னா நான் இப்ப இருக்கிற இடம் எனக்கு ரெசிஸ்டன்ட். எப்படி சொல்றீங்கன்னா, மார்க்கெட் பை பண்ண இடத்த என்ன பண்ணிருக்கான், க்ளோஸ் வச்சு என்ன பண்ணிருக்கான், டோஜி போட்டிருக்கானா. இப்ப டோஜி போட்டு ரெட் பாடி வந்து ட்ரிகர் பண்ணிட்டு மேல ஏறினா இது ரொம்ப கம்ஃபர்டபுள். இப்படியே ஏறுறப்ப அக்ரெசிவா ட்ரேட் எடுக்கிறவங்க தான் இதை எடுப்பாங்க. அக்ரெசிவா ட்ரேட் எடுக்கிறாங்கல்ல, அவங்க இதை எடுப்பாங்க. இல்ல சார், நான் எப்பயும் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணி நான் ட்ரேட் எடுக்கணும்னா இங்கதான் நீங்க எடுக்கணும். ஓகே, அட் த சேம் டைம் இது இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இந்த இடம் ஃபுல்லா மார்க்கெட்டோட பையிங் ப்ரெஷர் இருக்கா, காமனா விக் இருக்கா. அட் த சேம் டைம் நம்ம கான்செப்டை இப்படி என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இந்த 4 விக்குக்கும் சேர்த்து இப்படி வைக்கலாம். இந்த லைனை இப்ப என்ன பண்ணிடுவேன், ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு எனக்கு இது போதும். அப்ப என்ட்ரி இங்க, ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே, டார்கெட் இங்க. இது இப்படியே போனா இது சம மேட்டர். கொஞ்சம் இது சார்ட் போட முடியுமா குரூப்ல? போட்டுடலாம் சார். எஸ் சார், இந்த டார்கெட் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணீங்கல்ல சார், அந்த பாயிண்ட் மட்டும் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க சார். 1 செகண்ட். எதுமா டார்கெட் எப்படி பார்த்தேன்னு சொன்னீங்களா, அது கேக்குறீங்களா? ஆமா சார், அது எப்படி சார் இந்த பக்கம் மார்க் பண்ணீங்க? இல்லப்பா, இங்க பாருங்களேன், மார்க்கெட் பையா இருக்கு, கரெக்டா? ஓகே, மார்க்கெட் பையான இடத்த மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்காங்க, கீழே கொண்டு வந்திருக்காங்களா? ஓகே சார். சரி, கீழே கொண்டு வந்த மார்க்கெட் அகைன் இறங்கி இப்பதான் மேல ஏறி வந்திருக்கா? ஆமா சார். சரியா? இப்ப மேல ஏறி வர்றப்ப இது ரெசிஸ்டன்ட் தானே, இது இந்த இடத்துக்கு ரெசிஸ்டன்ட் தானே? எஸ் சார். இப்ப ரெசிஸ்டன்ட்ல போய் நீங்க பை என்ட்ரி எடுக்கலாமா? இந்த எமோஷன் கிரியேட் பண்ணிட்டான் பாத்தீங்களா? ஓகே, இப்ப எமோஷன் கிரியேட் பண்ணிட்டான். சரியா? இப்ப இங்கதான் பை என்ட்ரி. ஓகே, பை என்ட்ரி ஏறி இப்படி வர்றப்ப இந்த லெவல் டிஸ்டர்ப் ஆகுமா? ஏன்னா இந்த 2 விக்கு ஃபார்ம் ஆயிருக்குல. எஸ் சார். கேண்டில் அப்பியரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். கேண்டில் அப்பியரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நான் இந்த இடத்துக்கு என்ட்ரின்னு சொல்றேன்ல, இந்த இடத்துல 2 விக்கு போட்டு வரக்கூடாது. இந்த கேண்டில் விக்கே போடாம வரணும். புரியுதா சீனியர்ஸ்? நான் இப்ப என்ன பாயிண்ட் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கு இந்த கேண்டில் விக்கே போடாம ஒரு டோஜி போட்டு ரெட்டா போட்டா இது பிக்கப் பண்ணி சூப்பரா போவான். இந்த இடத்துல 2 விக்கு வந்துச்சுன்னா இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் மொமெண்டமா கிரியேட் ஆயிரும்ல. கரெக்டா நான் சொல்றது? கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் சார். எனக்கு கேண்டில் அப்பியரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியம். சோ எனக்கு ரெட் பாடி டோஜி போட்டு இங்க இன்னொரு விக்கு போட்டு வர்றப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரிகர் பண்ணா இது வரைக்கும் அந்த டார்கெட்டை வச்சுக்கிட்டு இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட் நல்ல ஒரு பூம் அடிச்சா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா 2 விக்கு வர்றப்ப இந்த இடத்த மார்க்கெட்டுக்கு ட்ரிகர் பண்ண மாட்டான், இங்க போய் ட்ரிகர் பண்ணும். ஓகே, 2 விக்கு போடுறப்ப இது பிரச்சனையா இருக்கும். 2 விக்கு வரக்கூடாது, சர்ன்னு இங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு அப்புறம் தான் போகும். ஓகே சரி, இப்ப டார்கெட் எப்படி சார் வச்சீங்கன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, ப்ரீவியஸா செல் ஆயிருக்குல்ல, அந்த இடத்த மார்க்கெட் பை பண்ணிருக்காங்கல்ல. இல்ல சார், நம்ம டார்கெட் ஓபன் ஆன இடம்னா அந்த மேல இருக்க பையர் தானே சார் எப்பயும் மார்க் பண்ணுவோம். சைடுல மார்க் பண்ணிருக்கீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். இங்க வைக்காம இங்கேயும் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா சார். அதுதான் டார்கெட், ஃபைனல் டார்கெட் பா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டார்கெட் இருக்குல்ல, அது எப்படி சார் கரெக்டா இந்த இடத்த மார்க் பண்ணீங்க? இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு இங்க இருக்கிறனால நான் இதை வச்சேன்ப்பா. இப்படி இது இல்லைன்னா நான் அதை தான் வச்சிருப்பேன். இங்க மார்க்கெட் பை லெவல, மார்க்கெட் செல் லெவல அகைன் பை பண்ணிருக்காங்கல்ல. ஓகே சார். செல் அதாவது சரி, ஓகே ஓகே. நம்ம இப்ப கரெக்டா நடக்கிறத விட்டுருங்க. ப்ரீவியஸா அந்த ரெட் எமோஷனை ரைட் சைடு இருக்கிற கிரீன் வின் பண்ணி மேல போய் இறங்கிருக்காங்கல்ல, அதனால சைடு வந்து ரைட் மார்க் பண்ணி வச்சிருக்காரு. சரி, இப்ப கோல்டு கேக்குறாரு ஒருத்தர், கோல்டு லைவா போ. இப்ப புரிஞ்சுதா நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எடுத்தோடனே நான் இங்க போயிடலப்பா, இங்க நடக்கிற விஷயத்துக்கு பின்னாடி போய் நான் யோசிக்கிறேன். நான் எடுத்தோடனே இங்க போய் நான் வேலை பார்க்கல. ஓகே, நான் இங்க பண்ற வேலைக்கு நான் பின்னாடி போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நான் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண போறேன். அதனால எடுத்தோடனே இங்க நடக்கிறத பாக்காதீங்க. எல்லா ட்ரேடுமே ப்ரீவியஸ் கடந்த காலத்தை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகே, இப்போ நான் கோல்டு போறேன், சொல்லுங்க. இந்த அந்த சார்ட்ல ஃபுல்லா ரெட் கேண்டில் இறங்கி இருக்குல்ல சார், மேல இருந்து ஹைல இருந்து இருக்கு. நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? அந்த மாதிரி ஒரு பிக் மூவ்மெண்ட் பிடிக்கிறது இங்க எடுக்கிறப்பயா? ஆமா சார். அங்க எப்படி சார் நம்ம பொசிஷன் பிளான் பண்ணுவோம்? அது ரொம்ப சிம்பிள் சார். இங்க பாருங்க,
மார்க்கெட் ரெட் பாடி போட்டு பையிங் ப்ரெஷர் போட்டு கிரீன் ரெட்டா இருக்குல்ல, ஆமா சார். அப்படி பையிங் ப்ரெஷர் போட்டு ரெட்டு போட்டு கிரீன் வராதப்ப ரெட்டு போடுறப்ப நீங்க இறங்கிடலாம், உள்ள போயிடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே சார். உங்களுக்கு அசால்ட்டா பிரீமியம்லயும் வால்யூம்ல நல்லா காமிச்சு கொடுக்கும். இப்ப இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார், ரெட் பாடி போட்டு சார் இங்க பாருங்க, நீங்க நல்லா இங்க கவனிங்க சார், இங்க பாருங்க சார், மார்க்கெட் ரெட் பாடி போட்டு ஒரு பையிங் ப்ரெஷரோட கிரீன் பாடி ரெட் பாடி அதே கேண்டில் இங்க பாருங்க, இங்க இருக்கிற கேண்டில் தான் இங்கேயும் இருக்கு, தெரியுதா? ஓகே சார். ஆனா அடுத்து கிரீன் பாடி போடுறான் பாத்தீங்களா? அப்ப இங்க மார்க்கெட் கிரீன் பாடி தானே வரணும். அடுத்து பையிங் ப்ரெஷரு செல்லரு ஒரு கிரீன் போட்டு அப்புறம் இறங்குறது வேற, இங்கேயே உங்களுக்கு பையரே வர விடாம ரெட் வர்றது வேற. கரெக்ட் சார். பட் அங்கதான் சார் எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்க இப்போ இந்த கிரீனுக்கு லாஸ்டா இருக்கிற கிரீன் கேண்டிலுக்கு அங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல சார், அந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படாது சார். அது அந்த இடம் வந்த உடனே திரும்ப வந்து செகண்ட் டைம் வந்து பை ஆயிருக்குல்ல சார் மேல. இதுவா எந்த இடம் சார் அது? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்போ அந்த லேடி கேட்டாங்கல்ல சார், அங்க ஏன் அங்க டார்கெட் வச்சீங்கன்னு கேட்டாங்கல்ல சார். அதே லைன் சார். எனக்கு சார் ஒரு ரெசிஸ்டன்ட்ட மார்க்கெட் பை பண்ணிருக்காங்க சார், அப்ப அதுதான் சார் எனக்கு டார்கெட். கரெக்ட் சார். டார்கெட் அந்த இடத்துல எனக்கு அதான் சார் டவுட். அந்த இடத்துல மார்க்கெட் பை ஆயிருக்குல்ல சார் மேல, நம்ம இந்த ரெட் கேண்டில் வரும்போது கீழே பிளான் பண்றோமே, எப்படி சார் அது? இங்க ஏன் பை ஆகல, மார்க்கெட் மேல போலன்னு? அதே சார். ஓ புரியுது. இங்க பிரேக் பண்ணி பை ஆயிருக்கானே, அப்ப நம்ம ஏன் பை ஆகலன்னு கேக்குறீங்க. அப்ப என்ட்ரி வரும்போது அங்க வர்ற கேண்டிலோட மூவ்மெண்ட்டும் பிரீமியம்ல பாக்குற மூவ்மெண்ட்டும் தெளிவா இருக்கும். இங்க பாருங்க சார், சொல்லுங்க சார். பிலோ ஓபன் எல்லா கேண்டில் பிலோ ஓபன் சார். ஓகே சார். ஓகே சார். சோ பிலோ ஓபன் பண்றப்ப அக்ரெசிவா தானே இறங்குவான். ஓகே சார். இங்க பாருங்க சார், பிலோ ஓபன் சார், பிலோ ஓபன் எல்லாமே அந்த கேண்டில் எல்லாமே பாருங்க, எல்லாமே பிலோ ஓபன். இங்க பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க, அபோவ் ஓபன், இன்சைடு ஓபன், அபோவ் க்ளோஸ். இன்சைடு ஓபன் அபோவ் க்ளோஸ் வந்தா சூப்பரா போவான். அபோவ் ஓபன். இன்னொன்னு நான் சொன்னேன், ஒரு ரெட் பாடி ஸ்ட்ராங் ரெட் பாடி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் வந்தா அது எது வரைக்கும் போவான்னு சொன்னேன்? திரும்ப அந்த ரெட் பாடி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம், அந்த ரெட்டோட ஓபன் வரைக்கும் போகணும். ஆமா சார். அவ்வளவுதான், இதான் டார்கெட். ஓகே சார். சோ நீங்க ஒரு விஷயம் இங்க நடக்குதுன்னா பின்னாடி போய் அதை அலசி ஆராய்ஞ்சு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு என்ன பண்ணணும், செக் பண்ணணும். சோ இப்ப நான் கோல்டு போக போறேன். ஓகே, தேங்க்யூ சார். சார் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க சார் குரூப்ல. இந்த சார்ட் நான் அனுப்புறேன். இப்ப கோல்டு இப்ப இப்படி இருக்கு. நான் இப்ப இதுக்கு வேலை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ணுவேன்னா, சிம்பிளா நானும் அப்படிதான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே, மார்க்கெட் இங்க கன்சிஸ்டண்டா பை ஆயிருக்கு, கான்செப்ட் படி இங்க என்ன பண்ணிருக்கேன், செல் ஆயிருக்கு. ஓகே சரி. ஓகே, இப்ப மார்க்கெட்டு இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணி இறங்கி மறுபடியும் வந்து இந்த லெவல் ரீச் ஆகி இப்படி இறங்கிட்டு இருக்கான். ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க, இந்த ரேஞ்ச மார்க்கெட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி பை பண்ணியிருக்கான். சரியா, இங்க பாருங்க, இந்த ரேஞ்ச மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி பை பண்ணி அகைன் பை பண்ணியிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணல. கரெக்டா? கரெக்ட் தானே? அப்ப அந்த லெவல எல்லாத்துலயுமே அந்த செல் பிரேக் பை பிரேக் ஃபாலோ பண்ணிக்கணும் என்ன சார்? அப்ப இந்த லெவல நான் எடுக்கல. இதுக்கப்புறம் இந்த லெவல ஃபாலோ பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த லெவல ஃபாலோ பண்றேன். இப்ப இங்க போயிட்டு நான் பாக்குறேன், ரெசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரேக் ஆயிருக்கு. அப்ப இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், பை ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறேன். ஓகே, அட் த சேம் டைம் இது டேல போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன்.
சரி, மார்க்கெட் பை பண்ண லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸா செல் பண்ண லெவலை இவங்க பிரேக் பண்ணி அகைன் பை பண்ணி அகைன் செல் பண்ணி அகைன் பை பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த லெவல் முக்கியம் எனக்கு. ஓகே, அப்ப அந்த லெவல் முக்கியம்னா நான் அங்க இதுக்கு ஒரு பாக்ஸ போட்டு இந்த லெவலை அப்ப கட் பண்ணி விட்டுறேன். அவ்வளவுதான். இப்ப எனக்கு இங்க எப்படி இருக்குன்னா, இங்க நான் பை பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பை பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணுங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட்டு இந்த லெவல் நல்லா பாருங்களேன், இந்த ரெட் பாடியோட லெவலை தான் இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? மறுபடியும் அங்க போயிட்டு இப்படி ரிவர்ஸ் ஆறாங்கல்ல, இதுவே இந்த இந்த லைன் வந்து யூ ஃபார்மேஷன் போட்டு கீழ இருந்து ஏறினா இந்த லெவலை நம்ம பை பண்ணலாம். ஆனா மார்க்கெட் ஒரு ஷோல்டர் போட்டிருக்கானா, அகைன் ஷோல்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாரி ஹெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இங்கதான் என்ட்ரி, ஒரு செல்லிங் கேண்டில் போட்டு அதை பையின் வின் பண்ணதுக்கு அப்புறம் லெவல் ஃபாலோ பண்ணணும். ஒரு செல்லிங் கேண்டில் போட்டுட்டு ஒரு விக் அடிச்சு ஒரு கிரீன் பாடி இப்படி க்ளோஸ் வச்சிருப்பான்ல, அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, என்ட்ரி ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல இங்கதான் நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். ஆனா வருமுன் என்ட்ரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிடையாது, வந்த பின் என்ட்ரி இங்க. ஓகேவா? அப்படி இந்த லெவல க்ளோஸ் வச்சுட்டானா என்ன பண்ணுவான், மறுபடியும் இங்கதான் போகும். அப்ப இந்த லெவல தூக்கி விட்டு இங்கதான் நீங்க பை பண்ணணும். ஓகே, சோ இதுதான் இப்ப லெவல் பை என்ட்ரி. ஆனா என்ன பண்ணணும், ஒரு ரெட் வந்ததுக்கு அப்புறம் அது கிரீன் வந்து அது கிரீன் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி போகணும். ஏன்னா இந்த லொகேஷன்ல இப்படிதான் இருக்கு. ஓகே, ஏன்னா ஷோல்டர் போட்டிருக்கான், அகைன் ஒரு ஹெட் போட்டு இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, டபுள் பாட்டம் தானே போட்டிருக்கான் அந்த இடத்துல, இந்த 1900. இல்ல, நீங்க டபுள் பாட்டமா பாக்குறீங்க. ஆக்சுவலா வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, டபிள்யூஆ அது ஓவரால டபிள்யூஆ நம்ம பார்த்தாலுமே கரண்டா வந்து அது புது ஹெட், அதாவது சென்டர்ல அடிச்சுட்டு அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுன்றாரு. இந்த மாதிரி பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே. சோ அப்ப இங்க உஷாரா இருந்துக்கணும். ஓகே, இதுதான் கோல்டு. சோ நீங்க அனலைஸ் பண்றப்ப பின்னாடி என்ன விஷயங்கள் செக் பண்ணிட்டு இங்க லைவ் வாங்க. இப்ப நான் நிப்டி பேங்க் நிப்டிக்கு அனலைஸ் பண்ண போறேன் நாளைக்கு. சார் ஒரு நிமிஷம், கோல்டு மட்டும் ஒரு நிமிஷம் கம்மி மாத்திட்டேனே, காட்டவா மறுபடியும்? ஒரே நிமிஷம், அதுல ஒரே டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இதுல என்னன்னா, கடைசியில இருந்து எடுத்தீங்கன்னா 1 2 3 4 ரெட்டுக்கு அப்புறம் ஒரு 3 கிரீனுக்கு, 3 கிரீன்ல அதை மூணாவது கிரீன் வந்து விக்க வந்து அந்த பாக்ஸ் அடிச்சிருக்கலாம். அந்த டைம்ல என்ட்ரி எடுத்திருக்கலாமா? அது வேலிடா? இது சொல்றீங்களா இப்படி? ஆமாமா, அது வந்து விக்க அந்த பாக்ஸ் தொட்டுட்டு போயிருக்கலாம், அது எடுத்திருக்கலாமா? எடுத்திருந்தா டார்கெட் அடிக்கல. ஃபைனல் அப்படி இல்ல ப்ரோ, நான் ஒரு சில விஷயங்கள்ல வந்து நல்லா பாருங்களேன். மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங் செல் தான் இருக்கு, கரெக்டா? ஆமா, இந்த இடத்துலயும் செல் தானே இருக்கு. ஓகே ஓகே. இந்த செல் லொகேஷன்லயே ட்ரிகர் பண்ணிட்டு மேல போயிருக்கணும். இப்ப இந்த பாருங்க, மார்க்கெட் செல் போட்டு இந்த கேண்டில் தான் ட்ரிகர் பண்ணிருக்கான். இங்க பாருங்க, இது ட்ரிகர் பண்ணிருக்கானா இந்த கேண்டில்? ஆமா, அப்படி கிரீன் பாடி போட்டு ஏறி இருக்கணும்ல, இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிருக்கணும்ல. சாரி ஆக்சுவலா ஒரு ட்ரிகர்ன்றது வந்து நம்ம ரீடெஸ்ட் நினைக்கிற இடத்துல அடிச்சுட்டு கீழே இறக்குறதா ட்ரிகர். ஓகே, இப்ப இங்க பாருங்க, பிரேக் ஆகி இதை ட்ரிகர் பண்ணி இதுதான் டார்கெட்டா ரீச் ஆயிருக்கணும். ஆனா ட்ரிகர் பண்ண லெவல் மார்க்கெட் மேல போகல. என்ன பண்றான், உள்ளதானே வரான். அப்ப பேட்டர்ன் வைஸ் பாக்குறப்போ ஷோல்டர் ஹெட் அகைன் ஷோல்டர் தான் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த இடத்த மார்க்கெட் என்ன பண்ணுவான், ட்ரிகர் பண்ண மாட்டான். அந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் நீங்க போகணும் பை என்ட்ரி அப்படின்றத சொல்றேன். சரியா? இப்ப இது உள்ள வந்துருச்சுல, அப்ப இந்த லெவல் இப்படின்னா நீங்க வைக்கணும். சார் மேல போய் செல் என்ட்ரி அப்படின்னு நினைக்க கூடாதா? பைக் வெயிட் பண்ணணுமா? அதாவதுமா, இப்ப மறுபடியும் மேல போறப்ப செல் என்ட்ரி போறதா, கீழே போய் பை என்ட்ரி போறதானா? நல்லா பாருங்களேன்.
மார்க்கெட் பை ஆகி பிரேக் ஆயிருக்கு, கன்சிஸ்டண்டா சஸ்டெயின் பண்ணி மேல போய் பை ஆயிருக்கு. கரெக்டா? ஆமா சார். அப்ப மறுபடியும் இந்த இடத்த நீங்க செல் சைடு போக்கஸ் பண்ணிட்டு இங்க பை சைடு போக்கஸ் பண்ணலாம். புரியுதா? ஓகே சார். ஆனா இந்த லெவல்ல ஒரு கிரீன் பாடி நல்ல ஒரு சாலிடா க்ளோஸ் வச்சா இங்க இருந்து ஏறுவான்னு சொல்ல வரேன். ஓகே சார். ஏன்னா இந்த மாதிரி கிரீன் க்ளோஸ் வச்சா இந்த லெவல் கீழே வர மாட்டான். ஓகே சார். இப்ப நிஃப்டிக்கு போய் பாருங்க. இப்ப நிஃப்டி பாருங்க இப்படி இருக்கு. இதுல நான் என்ன பண்றது? நாளைக்கு இந்த லெவலுக்கு தான் இங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்களா? சரி, இந்த லெவலுக்கு இங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நல்லா பாருங்க, செல்லிங் பிரஷரோட வந்த ஃபர்ஸ்ட் கேண்டில இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. பையிங் பிரஷரோட வந்த ஸ்ட்ராங் பையிங் கேண்டில் லெவல இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. நாளையில இருந்து நான் ஏஞ்சல் ஒன் brokerage ஆப்ல இருந்து நான் டிராப் பண்ணி தான் அனுப்புவேன், ட்ரேடிங்கும் அனுப்ப மாட்டேன். இப்ப இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன், இதை மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டா? நான் வரைஞ்சது ஓகே தானே? கரெக்டா? நாளைக்கு இதுக்கு இடையில ஓபன் பண்ணா ட்ரேட் எடுக்காதீங்க, அவ்வளவுதான். நாளையோட அனாலிசிஸ் இதுதான். இந்த லெவலுக்கு கீழே ஓபன் பண்ணா, இந்த லெவலுக்கு உள்ள ஓபன் பண்ணா எடுக்காதீங்க. இதுவே உங்களுக்கு நான் ஒரு கிரீன் பாடியை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பிக் அடிச்சு ஓபன் அண்ட் க்ளோஸ் வெளியே இருக்கணும். ஓபன் அண்ட் க்ளோஸ் வெளியே இருக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே, ஒரு பிக் அடிச்சு ஓபன் அண்ட் க்ளோஸ் வெளியே இருந்தா பை சைடு. இதுவே இப்படி உள்ள இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார் போட்டு ரிவர்ஸ் அடிப்பான். ஓகே, இதுவே ஒரு 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 கிரீன் பாடி பிக் அடிச்சு ஓபன் அண்ட் க்ளோஸ் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே செல் சைடு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஒரு விக் அடிச்சு ஓபன் அண்ட் க்ளோஸ் கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வரப்போற கேண்டில பொறுத்துதான் நிஃப்டி. இதுக்குள்ள வந்துச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணிக்கணும்? நிஃப்டிய அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். ஒரே கொஸ்டின் ஒரே ஒரு டவுட் சார், நிஃப்டி அந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்க சொல்றீங்களா, அந்த ஷூட்டிங் ஸ்டார் இல்லனா ஏதோ அது வந்து 10 மினிட்ஸ்லயா 5 மினிட்ஸ்லயா 15 மினிட்ஸ்லயா? நீங்க எந்த டைம் ஃப்ரேம், நீங்க 5 மினிட்ஸ் ஷூட்டிங் ஸ்டார் 5 மினிட்ஸ்ல ஃபாலோ பண்ணாலும் அதே தான், 10 மினிட்ஸ்ல ஃபாலோ பண்ணாலும் அதே தான், 15 மினிட்ஸ்ல ஃபாலோ பண்ணாலும் அதே தான், நோ ப்ராப்ளம். நீங்க 15 மினிட்ஸ் வச்சு ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் போட்டாலும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அழகா காட்டுவான். இப்போ இதை நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன், இதை 15 மினிட்ஸ் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் போட்டு நல்லா கரெக்டா ஞாபகப்படுத்திட்டீங்க. மணி சாரோட ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன். நம்மளுடைய கான்செப்ட் தான். அவரு நம்ம சொல்லி கொடுக்கறதுல எப்படி ஃபாலோ பண்றாருன்னா, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், சார் பேசட்டும். இப்ப இங்க பாருங்களேன், ஒரு லாங் ரெட் பாடி போட்டிருக்கான். அதாவது ஒரு லாங் ரெட் பாடி. உங்களுக்கு மட்டும் தெரியலையா? எப்படி ஒரு லாங் ரெட் பாடி போட்டிருக்கானா, அடுத்து ஒரு கிரீன் பாடி இப்படி வந்துச்சுன்னா இந்த கிரீனோட 50%ல என்ட்ரியை போட்டுட்டு டார்கெட் இதுக்கு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இப்படி இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பாது, அடுத்த 15 மினிட்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா மிடில் என்ட்ரி, டார்கெட் இது, ஸ்டாப் லாஸ் இது கீழே. இதுவே உங்களுக்கு ஒரு லாங் ரெட் பாடி இப்படி போட்டு மறுபடியும் 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, எப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ட்ரி இங்க போட்டுட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ட்ரி இங்க போட்டுட்டு டார்கெட் இது வரைக்கும் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சூப்பரா ஒர்க் ஆகும். விக்கே இல்லாம கிரீன் பாடி வந்தா மிடில் என்ட்ரி, விக்கோட கிரீன் பாடி வந்தா அந்த பாக்ஸை டிராப் பண்ணி இங்கதான் என்ட்ரி, டார்கெட் இது வரைக்கும். சரியா? நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, தெரியும். இப்ப இது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸா, இது என்னது? விக்ல தான் என்ட்ரி, ஐ மீன் இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுச்சா? ஓகே, லாஸ்ட் அடுத்து 15 மினிட்ஸ் போய் பாருங்க. இது இப்படி கிடையாது, ரெட் பாடிக்கு மட்டும், ரெட் பாடிக்கு வர்றதுக்கு மட்டும். புரியுதா? இப்ப என்னது இது? இது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸா? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் என்னதுப்பா? நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கா? என்ன போடணும்? பாக்ஸ் இதுல தானே என்ட்ரி போடணும். என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சா? டார்கெட் ரீச் ஆயிடுச்சா? ஓகே. அடுத்து இது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரெட் பாடியா? சரி, அடுத்து என்ன பண்ணணும்? பாக்ஸ் தானே, அப்ப இதுல ஸ்டாப் லாஸ் ஹிட் தானே, இதுல ஸ்டாப் லாஸ் ஹிட் தானே.
டார்கெட் ஹிட் ஆயிட்டு தான் Yes, sir. Yes, sir. மேல வைக்கிறது டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. டார்கெட் ஹிட் ஆயிருச்சுப்பா. மாத்தி சொல்லிட்டு டார்கெட் ஹிட் தான் இதுல. ஸ்டாப் லாஸ் எங்க சார் வைப்பீங்க அது? அந்த விக்கு கீழ தான். சரியா? தேர்ட் கேண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடல சார் அதுக்கு. இல்ல டார்கெட் ஹிட் ஆயிட்டு தான் கீழ வந்திருக்கான். இல்ல சார் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, விக்கு கீழ தான் வைப்போம். தேர்ட் கேண்டில் இப்படிதானே வச்சிருப்போம் நம்ம. இப்படிதானே வச்சிருப்போம். இங்க என்ட்ரி போட்டிருந்தோம்னா ட்ரிகர் பண்ணிட்டு இது வரைக்கும் ரீச் ஆயிருக்குல, அதுக்கப்புறம் தானே இறங்கிருக்கான். ஸ்டாப் லாஸ் போட்டுனா ஹிட் ஆகுமா சார்? இப்போ இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இதுல என்ன பண்ணிருப்போம்? என்ட்ரியா. இப்போ இது ஸ்டாப் லாஸ் ஹிட்டா? இப்படி ஹிட் அடிச்சு மறுபடியும் உள்ள போறப்ப தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் மேலதான் போறான்னு. இது ஸ்டாப் லாஸ் ஹிட். இப்ப இது ஃபர்ஸ்ட் கேண்டில். விக் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இப்ப இப்படி இருக்கும். இப்ப இது என்னது? டார்கெட் நீங்க போகணும், ரீச் ஆகல, இது ஸ்டாப் லாஸ் ஹிட். சோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட அது கிரீன் வரலையே, ரெட்டுக்கு அப்புறம் ரெட் தானே வந்திருக்கு. சோ அது இன்வாலிட் இல்லையா சார்? அது கொஞ்சம் சரியா புரியல சார். 22ஆம் தேதி ரெட்டுக்கு அப்புறம் கிரீன் வந்தா தானே என்ட்ரி எடுக்க சொன்னீங்க. சரி செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டிலோ? ஆமா ஆமா. சி நீங்க நான் இப்ப சொல்றது வந்து செகண்ட் கேண்டில். 2-3 டே அப்படிதான் இருக்கு. செகண்ட் கேண்டில நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் கேண்டில் வேணா செகண்ட் கேண்டில் ஒரு லாங் ரெட் பாடிக்கு அப்புறமா ஒரு கிரீன் வந்துச்சுன்னா அதுல 2 கேண்டிலோட மிடில்ல வச்சுக்கோங்க என்ட்ரிய. இதே விக் வந்தா பாட்டம்ல இப்படி வச்சுக்கோங்க. இதுக்குதான் டார்கெட். ஸ்டாப் லாஸ் மினிமம், டார்கெட் ஹியூஜ். சரியா? அதாவது லாங் ரெட் பாடி வந்தா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. லாங் ரெட் பாடி வந்தா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா சார்? அந்த கிரீன் கலர் கேண்டில்ல மேல விக் வந்தா எடுக்கலாமா இல்ல அது இன்வாலிட் ஆகும்? இது கிரீன்ல மேல விக் வந்தா அது எடுக்கலாமா இல்ல அது இன்வாலிட் ஆகும்? செகண்ட் கேண்டில் இல்ல, இந்த கேண்டில் இங்க இருந்தா வேலிட், இன்வாலிட். இல்ல அந்த கிரீன்ல மேல விக் வந்தா கீழே பையிங் பிரஷர் இருக்குல்ல, மேல விக் வந்தா எடுக்க வேணாம், கீழே விக் வந்தா மட்டும் எடுங்க. ஓகே சார். சார் இதுல என்ட்ரி எப்படி சார்? தேர்ட் கேண்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? இது எல்லாமே 15 மினிட்ஸ்ல ஓபனிங் கேண்டில் என்னங்க சார்? அதே மாதிரி ஆமா ஈக்குவல் நான் ஓபன் சொன்னது எல்லாமே 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் கிடையாது, 15 மினிட்ஸ். அண்ட் ஈக்குவல் ஓபன் என்னங்க சார்? ஈக்குவல் ஓபன். இதே வந்து பிலோ ஓபன் இன்சைடு க்ளோஸ் வச்சாலுமே அது ஓகே தான். ஆனா செகண்ட் கேண்டில் கிரீன் பாடியா இருக்கும். ஓகே சார், ஓகே சார், थैंक यू சார். இப்போ நான் பேங்க் நிஃப்டி போறேன் சார். ஒரு ஜெனரல் டவுட் சார். கேளுங்க சார். இன்னைக்கு நிஃப்டில ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் போட்டிருந்தீங்கல்ல சார்? அதுக்கு மீனிங் என்ன சார்? அது அந்த பிளாக்குள்ள இருக்குது கேண்டில், 15 மினிட்ஸ் கேண்டில் ரன்னிங்ல. அது என்ன சார் மீனிங்? இங்க இருங்க, நான் இங்கே போய் பார்ப்போமே சார். அதான் சார், அதேதான் சார். போயிட்டு சார். இருங்க நான் அங்க இருந்து வரைஞ்சிட்டு வந்ததே காட்டுறேன். ஓகே சார். இதானே? ஆமா சார். இல்ல சார், அந்த பிளாக் உள்ளே வந்துச்சு இல்ல சார்? அடுத்த சார்ட்ல பிளாக் உள்ளே வந்துச்சு. அதாவது ஒரு செல்லிங் பிரஷர் போட்டு ரெட் போட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டான்ல சார். ஓகே சார். அப்ப மார்க்கெட் டவுன் தானே ஆகணும். ஆமா சார். ஆனா அந்த ரிஜெக்ஷன் பிளாக் உள்ள வந்தவன நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல சார். அதுதான் சார் கேக்குறது. இல்ல அது வரைக்கும் தான் டார்கெட் சார். அப்படிங்களா சார்? ஓகே சார். ஓகே சார். ரிஜெக்ஷன் பிளாக் வரைக்கும் டார்கெட். ஓகே. ஆமா, ஏன்னா அங்க பை ஆகும் சார் மார்க்கெட். இப்ப இது வந்து கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா? ஜஸ்ட் a minute. நாளைக்கு ரிஜெக்ஷன் பிளாக் கிளாஸ் தான் எடுக்க போறேன். உங்க டவுட் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் வந்து 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியான சப்ஜெக்ட், அதனாலதான். இப்ப இது பேங்க் நிஃப்டி. ஓகே, இப்ப இத வந்து நான் என்ன பண்றேன், 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இப்ப இதுல போய் நான் மார்க் பண்ணணும். மார்க்கெட் பாருங்களேன், ஒரு பை ஆயிருக்கு, ப்ரீவியஸா பை ஆயிருக்கு. இங்க ஈக்குவலா கிட்டத்தட்ட பை பண்ணி மேல போயிருக்கான். மறுபடியும் கீழே வந்து இந்த லெவலுக்கு பை பண்ணல, இதுக்கும் பை பண்ணல, கீழே பை ஆயிருக்கு. ஸோ இப்ப மார்க்கெட்டோட ரூட் எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல சேனல் ஃபார்மேஷன் இருக்கா? நல்லா பாருங்க, இந்த இடத்துல சேனல். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சேனலையே கம்பைன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. இது மேட்ச் ஆகுதா இல்லையா? இப்படி வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா
நாளைக்கு இந்த ரூட்ல இது வருதா இல்லையான்றது நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப இது நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப இப்படி இருக்கா, இது நாளைக்கு யூஸ் ஆகுதா இல்லையான்றது நாளைக்கு ஓப்பன் ஆகிற கேண்டில பொறுத்து நம்ம கேட்ச் பண்ணலாம். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இதோட இன்னொரு வியூ என்னன்னா, இப்படி இருக்குல்ல, சேம் டைம் இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இப்படி ஓகே, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வியூ வந்து இப்படியும் நீங்க டிரா பண்ணலாம். இங்க பாருங்க, இப்படி வச்சுக்கலாம். இப்படி அப்ப மார்க்கெட் இங்க ஃபேக் அடிச்சுட்டு இங்க ட்ரிகர் பண்ணிட்டு மேல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்க பாருங்க, ஏன்னா ரெசிஸ்டன்ட்பா சப்போர்ட் எடுத்திருக்கான். மார்க்கெட் இதுக்கு ஃபேக் அடிச்சு இப்படி கிரீன் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நம்ம புட்டை எடுக்க வச்சுட்டு இங்க இருந்து அடிச்சு இப்படி ஏற வாய்ப்பு இருக்குல்ல. கரெக்டா நான் சொன்னது? இது ஓகேவா இல்ல ராங்? ஏன்னா நம்மள மாத்தணும்ல. மார்க்கெட் இங்க பையா இருக்கு, இங்க ரெட் பாடி இப்படி க்ளோஸ் வச்சு இந்த இடத்துக்கு வெளியே இருந்து ஒரு விக் அடிச்சு, எப்படின்னா அந்த விக் எப்படி இருக்கும்னா இங்க பாருங்களேன், அதாவது இப்படி போட்டுருவான். நம்மளை எப்படி ஏமாத்துவான்னா, எஸ் இந்த இடத்துக்கு இப்படி ரெட் பாடியை போட்டுருவான். போட்டுட்டு இங்க இருந்து இறங்குற மாதிரி இறங்கி, ஜஸ்ட் மினிட், இங்க இருந்து இறங்குற மாதிரி இறங்கி இதை தொட்டுட்டு மறுபடியும் உள்ள வந்து ஹேமர் மாதிரி க்ளோஸ் வைப்பானா? கரெக்டா? அந்த கேப்ப ஃபில் பண்ண வர மாட்டானா சார்? அதான் இந்த பையர் ஓப்பனை இவன் க்ளோஸ் வைக்கிறான். மார்க்கெட்டிங் இந்த சேனல்ல இருக்கு. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேக் அவுட் பிரேக் அவுட்ன்றது கேண்டிலோட க்ளோஸ் அண்ட் ஓப்பனை பொறுத்து தானே தவிர பிக் வச்சு கிடையாது. அப்ப இது என்ன ஆகும்னா, இதை ட்ரிகர் பண்ணிட்டு உள்ள கிரீன் பாடி அப்படி க்ளோஸ் வைப்பான். ஐ மீன் எக்ஸாக்டா நான் இப்ப டிரா பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்கு சேனலு, இங்க கிரீனோட ஓப்பன் இருக்கு, இப்படி டிரா பண்றோம், கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இப்படி ரெட் பாடி இப்படி போட்டு ஓகே, மறுபடியும் வந்து இதை தொட்டுட்டு இப்படி வந்து அகைன் இப்படி போவானா? நம்ம எல்லாரும் இங்க புட்ல இருப்போமா? கரெக்டா? சோ இங்க ஃபேக் அடிச்சு இதை ட்ரிகர் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்தா இந்த லெவல்ல பை பண்ணி இந்த ரேஞ்சுக்கு டார்கெட் வச்சுக்கலாம். ஆனா நாளைக்கு ஓப்பன் ஆகிற ட்ரெண்டை பொறுத்து தானே இதை வைக்க முடியும். சோ இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கலாம் நாளைக்கு. ஓகே சார், இப்போ அந்த செகண்ட் லைன் வந்து சப்போர்ட்டா தானே சார் ஆக்ட் ஆகும்? இது சப்போர்ட். சப்போர்ட். தேங்க்யூ சார். ஆமா, இது சப்போர்ட். அதனாலதான் நான் விக் டிரா பண்ணிருக்கேன். ட்ரிகர் பண்ணிட்டான்ல பாருங்க. ஓகே சார். ஆமா சார், தேங்க்யூ சார். புரியுது சார். சோ நாளைக்கு நமக்கு தேவையான லெவல் இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இந்த லெவல் போதும். சரி சார், இப்ப இவ்வளவு தூரம் போயிட்டா நான் எங்க சார் பை பண்ணணும் செல் பண்ணணும்? இங்க பாருங்க, மார்க்கெட் ஒரு லோயர் லோ தான் ஃபார்ம் ஆயிட்டு வரும். ஓகே, சோ அந்த லோயர் லோல ஏதாவது ஒரு ஹை என்ன பண்ணணும்? மார்க்கெட் பிரேக் பண்ணணும். இப்ப இதோட லோ இது, இதோட லோ இது. அப்ப மார்க்கெட் ஏறி இப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த லெவல மார்க்கெட் பிரேக் பண்ணிருந்து அடுத்த லெவல் போகலாம். இப்ப இங்க இருந்து மார்க்கெட் ஏறுறப்போ ரெட் பாடியை மார்க்கெட் கிரீன் பிரேக் பண்றான்னா அடுத்த டார்கெட் இது. அடுத்து ஏன்னா மார்க்கெட் அங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் காயின் நிறுத்த முடியும். அப்படியே வந்து இதுதான் போகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டை வேணா நீங்க ரெட்டா போட்டு பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அடுத்து என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மூவ்மெண்ட் வைக்க முடியும். ஏன்னா இல்லைன்னா அங்க டிகே ஆயிடும், கண்டிப்பா மாட்டுவீங்க. சார் அது கேப் அப் ஆகி ஓபன் ஆனதுனால அது சப்போர்ட் லைனா சார்? இந்த கீழ இருக்க லைன் கேப் அப்பா இல்லையே, கேப் டவுன் தானே சொல்ல வரேன். இல்ல சார், இங்க ஃபர்ஸ்ட் அந்த இது சப்போர்ட் லைன் ஏன் சொல்றோம்? ஏன்னா இந்த இடத்துல செல்லா இருக்குல்ல, மார்க்கெட்டிங் பை ஆயிருக்கல மேடம், ஆ அதனாலதான் சப்போர்ட். அதுக்கு கீழ இருக்கிறது சார். நீங்க ட்ரிகர் ஆயிட்டு போவான்னீங்கல்ல, இந்த இது அது ஒன் மோர் தான் சார். இங்க ஃபேக் அடிச்சு மேடம், இங்க ஃபேக் அடிச்சு இதை ட்ரிகர் பண்ணிட்டு உள்ள போவான்னு சொல்ல வரேன். அதான் அந்த லைனை ஏன் சப்போர்ட்டா எடுத்துக்கிறோம்னு கேட்டேன் சார். ஏன் ப்ரீவியஸா செல்லா இருக்குன்னா அந்த லெவல் சப்போர்ட் தானங்க. ஓகே நீங்க சார். எந்த மே பேச்சா? ஆமா சார். இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்க கூடாது, சரியா? ஓகே சார். என்ன கொஸ்டின் இது? நான் முடிச்சு ஸ்கிரீனு கிளைமேக்ஸ், ஐ மீன் கிளைமேக்ஸா ஒரு 20 கிளாஸ் போயிருச்சு, நீங்க என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார்.
மிஸ் பண்ணிட்டீங்களா மேடம்? இது மிஸ் பண்ணா நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதே வேஸ்ட் மேடம். இல்ல இது சார் என்ன அப்ப கொஸ்டின் மேடம்? இது நல்லா கேளுங்க. செல்லா இருக்கிற இடம் ரெசிஸ்டன்ட். அப்ப மறுபடியும் அங்க பை தானே பண்ணுவான். அப்புறம் அதுக்கு சப்போர்ட்னு கேக்குறீங்க. கொஸ்டின் கேட்கணுன்றதுக்காக கேட்க கூடாது. கேட்டா கரெக்டா கேட்கணும் மேடம். ஏன்னா இந்த இல்ல சார் கொஸ்டின் வந்து இங்க இருந்து இப்ப கிளம்புவான் அப்படின்னா அது சப்போர்ட்டா இருந்தா தானே சார் கிளம்புவான். ஆமா மேடம், ரெசிஸ்டன்டா இருந்தா அது சப்போர்ட் தானே. ஓகே சார். நீங்க உங்க பேர் என்ன? புனிதா சார். நாளைக்கு 10 சார்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு அனுப்பணும். இல்லன்னா நாளைக்கு லைவ் கிளாஸ் அலோவ் பண்ண மாட்டேன். 10 சார்ட் சரியா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ் அப்ப எங்க டாடி இறந்துட்டாருன்னு அங்க போயிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 கிளாஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு அனுப்பணும். ஓகே சார். 10 சார்ட் அனுப்பணுமா? ஆமா 10 சார்ட் சரியா? ஓகே சார். நான் டெய்லி லைவ்ல வரைஞ்சு அனுப்புறேன்ல, அதெல்லாம் அப்புறம் புரியலையா உங்களுக்கு? கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, கொஞ்சம் புரியல சார். மேடம் இட்ஸ் நாட் அ ஜோக் மேம். இட்ஸ் நாட் அ ஜோக். வெரி சீரியஸ் ப்ளீஸ். இதுல ஆப்ஷன்ஸ் வேற ட்ரை பண்றீங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணுங்க. எல்லாமே காசு, சும்மா கிடையாது. சார் இப்போ அது கீழ இருந்து மேல போகும்போது மட்டும் தான் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா மாறிடும். அப்படிதானே சார்? அவ்வளவுதான். அந்த இப்ப மாதிரி இந்த லெவல சப்போர்ட் பிரேக் பிரேக் பண்ணிட்டாங்க பண்ணி சார். இந்த லெவல் தான் சார் மார்க்கெட்டோட நியர்பை சப்போர்ட். ஓகேவா? இவங்க இங்க பை ஆயிருக்கல சார், இதுதானே சப்போர்ட்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? கரெக்டா? இல்ல சார், ஏன்னா நீங்க சொன்னது அந்த மாதிரி தான். அதாவது ஒன்ஸ் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா அது சப்போர்ட்டா மாறிடும். ஆமா சார், இந்த லெவல ஆப்போசிட்டா மாறிடுங்க சார். ஒரு லெவல் பிரேக் ஆனாலே அது சப்போர்ட் தான் சார். இப்ப சார் இங்க பாருங்க சார், ரெட் பாடி சார், இங்க பாருங்க ஒரு ரெட் பாடியை பையர் வின் பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துக்கு இது கேண்டில் சப்போர்ட் சார். ஓகேவா? கேண்டில் சப்போர்ட் வேற, லெவல் சப்போர்ட் வேற. இது வந்து கேண்டில் சப்போர்ட். ஒரு ரெட் பாடியை பையர் வின் பண்ணிருக்காங்க, அப்ப ரெட்டோட ஓபன் தான் என்னது? சப்போர்ட். புரியுதா சார்? மறுபடியும் மார்க்கெட் ஏறி பை ஆகிறான், அகைன் பை ஆகிறான். அப்ப இந்த இடம் ஃபுல்லா பையர் தான் இருக்காங்க. அப்ப நாளைக்கு எனக்கு மார்க்கெட் இதோட இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். நாளைக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு ரெட்டா போட்டுட்டு இருக்கானா, நாளையோட ரிவர்சல் என்ன பண்ணானா இங்க நடக்கலாம். ஆனா மார்க்கெட் இங்க ஹையர் ஹை டிராவல்ல இருக்கிறப்ப இங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே சேனல் ஃபார்மேஷன்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈக்குவலா ஃபார்ம் ஆகல. இதே இடத்துல இங்க பை ஆகல, இதே இடத்துல இங்க பை ஆகல. எப்படி நடக்குது? இந்த சேனல் இப்படி இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்குல்ல, கரெக்டா? அப்ப இந்த லெவல்ல வருவான். அந்த சேனலோட லைன் ஃபர்ஸ்ட் லைன் கூட சப்போர்ட், அது ட்ரெண்ட் லைன் மாதிரி சப்போர்ட் எடுக்காதா சார்? இப்போ எடுக்கு. அதான் சார் இங்க, அதான் சார் இத தாண்டாதான் செல் ஆகும், இல்லனா மறுபடியும் பை தான் ஆகும். மேல லைன் சார், ஃபர்ஸ்ட் லைன் சார், சேனல்ல ஃபர்ஸ்ட் லைன். அந்த இடத்துல ஆமா சார், அந்த இடத்துல செல் ஆகாதா பை ஆகாதான்னு கேக்குறீங்களா? பை ஆகும்னு எதிர்பார்த்து கேக்குறேன் சார் நான். ஏன்னா சப்போர்ட்டா எடுக்காத சேனல்ல எடுத்துட்டு. இல்ல இங்க பாருங்களேன், அது ஒரு விஷயம் சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா பாருங்க. இந்த இடத்துல கிரீன் பாடி போட்டவனே பை பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா சொல்றேன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரீன் பாடி இப்படி போடுறப்ப இதுக்கு ப்ரீவியஸா ஒரு செல்லும் ஒரு பையும் நடந்தா ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா சார்? ஓகே சார், ஓகே சார். ஒரு செல்லு ஒரு பை, இப்ப இங்க போய் பாருங்க, இப்ப இந்த இடத்துல கிரீன் பாடி போடுறப்ப இங்க ஒரு செல் நடந்திருக்கா? ஆமா சார். ப்ரீவியஸா ஒரு பை நடந்திருக்கா? ஓகே சார். அவ்வளவுதான். அப்ப இந்த லெவல தாண்டாதான் மார்க்கெட் பூம் ஆகும். புரியுதா சார்? ஓகே சார், ஓகே சார். இதுதான் கான்செப்ட். எங்கேயுமே சார் ஒரு பை பூம் நடக்குதுன்னா அதுக்கு நியர்பைல ஒரு செல் நடந்திருந்து அந்த செல்ல ப்ரீவியஸா பை பண்ணிருந்தாங்கன்னா இங்க மார்க்கெட் ஒர்க் ஆகாது. ரிவர்ஸ் அடிச்சு அகைன் பை ஆகி இப்படிதான் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஓகே சார். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க மார்க்கெட்டை ரீட் பண்ண கத்துக்கோங்க. இப்ப இந்த லெவல்ல கிரீன் பாடி போட்டாலும் ஒன்ஸ் இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இங்க பை ஆகும். ஏன்னா இந்த இடம் செல் ஆயிருக்கு, இங்க பை ஆயிருக்கு. அந்த ரெண்டு இடத்த தான் இங்க என்ன பண்ணுவாங்க, ரெசிஸ்டண்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே சார், ஓகே. அருண் சார், ஒன் டவுட் ஒண்ணு.
லாஸ்ட் வீக் கேட்டிருந்தேன் அந்த டவுட், நீங்க இந்த வீக் ஞாபகப்படுத்த சொன்னீங்க. இப்போ ஒரு கேண்டில் வந்து வின் பண்ண அதாவது ரீடெஸ்ட் வராங்களாம் இல்லைன்னா மறுபடியும் அந்த லெவலில் உடைக்க வராங்களான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? ஏன்னா அந்த டைம் பேனிக்கா இருக்குது, அவங்க உண்மையிலேயே ரீடெஸ்ட் தான் வராங்களா வின் பண்ண கேண்டலுக்கு, மறுபடியும் இல்லைன்னா உடைக்கிறதுக்கு வராங்களான்னு சொல்லிட்டு. அதாவது மார்க்கெட் இப்படி ஏறுறதுல அதாவது இப்படி ஏறுறது இடம் இருக்குல்ல, இப்படி ஏறுறப்ப ஆமா சார். இப்படி ஏறுறப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இறங்குறப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, கிளீனா ஏறி இருந்தாலும் கிளீனா இறங்கும், டிஸ்டர்ப்டா ஏறி இருந்தாலும் மார்க்கெட்டு இங்க இறங்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஃப்ளோ இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் டிஸ்டர்ப் பண்ணி ஏறி இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்ப சம்டைம்ஸ் இப்படி இறங்குறான்ல, கரெக்டா? ஆமா சார். அந்த ஃப்ளோல ஃபர்ஸ்ட் கொடுக்குற மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸ்லோவாவே இருக்கக்கூடாது. அது ஸ்பீடா இருந்தா இந்த எந்த லெவலையும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், அக்ரெசிவா தான் இருக்கும். சேம் மார்க்கெட் ஒரு டவுன் இப்படி கொடுத்துருக்கான், இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குற பூம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தா இங்க இருக்கிற லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணாம பட்டுன்னு ஏறும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குற பூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரீவியஸ் லெவல் டிஸ்டர்ப் ஆகி ஏறி இருந்தாலும் சரி, ஒரு ப்ரீவியஸ் லெவல் டிஸ்டர்ப் ஆகி இறங்கி இருந்தாலும் சரி. இதே வந்து ஒரு ஷார்ட்ல ஏறி ஒரு ஷார்ட்ல இறங்குற லெவலுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அது ஈஸியா நீங்க என்ன பண்ணுவீங்க, மார்க் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல எப்படி இறங்கலாம் எப்படி ஏறான்றதுக்கு அந்த மார்க்கெட் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆரம்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் தெரிஞ்சு போயிடும் மார்க்கெட் இறங்குறானா ஏறுறானான்றது. ஸோ இங்க பாருங்களேன், இது இங்க கஷ்டப்பட்டு ஏறி இருக்கானா? ஆமாங்க சார். ஆமா, அந்த பூம் வர்ற அந்த ஸ்ட்ராங் மூமெண்டம் இருக்குல்ல, எஸ் சார். அந்த பிக் ரெட் கேண்டில் தெரியும். ஓகே, நீங்க இறங்குறப்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு மட்டும் பாருங்க, ஸ்லோவா இருக்கவே கூடாது. ஓகே, இறங்குறப்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்லோவா இருக்க கூடாது. அண்ட் தென் இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது ரெட் பாடி தான். ஒரு ரெட் பாடி போட்ட உடனே அதுக்கு பேரலா யோசிங்க, அது க்ளோஸ் வச்ச அதே இடத்துக்கிட்ட அப்படியே பேரலா போய் பார்க்கணும். ஒரு ரெட்டு போட்டா ப்ரீவியஸா ரெட் பாடி, அதுக்கு பேரலா ஒரு ரெட்டு போட்டு இறங்கிட்டு இருக்கானா, அதுக்கு பேரலா இந்த க்ளோஸ் வச்ச அடுத்த செகண்டே அதுக்கு பேரலா போய் பார்த்து இந்த இடத்துல ஒரு விக் போட்ட கிரீன் பாடி இருக்கான்னு மட்டும் பாருங்க. அப்படி இருந்தா மார்க்கெட் கீழே இறங்க மாட்டான், மறுபடியும் மேல போயிட்டு தான் இறங்கும். இங்க இந்த இடத்துல ஒரு ஹேமரோ ஒரு லாங் பையிங் ப்ரெஷர் கேண்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா இந்த கேண்டில் டிஸ்டர்ப் ஆகும். அப்ப என்ன பண்ணுவான்னா மறுபடியும் மேல போய் கலெக்ட் பண்ணிட்டு தான் இறங்குவான். நாட் ஓன்லி செல் சைடு, சேம் பை சைடு ஆல்சோ. ஒரு லாங் ரெட் பாடி இறங்குறப்ப அது க்ளோஸ் வச்சு அடுத்து லாங் ரெட் க்ளோஸ் வச்சு அப்படி பேரலா பாருங்க. அதாவது இப்படி எத்தனை கேண்டில் முன்னாடி வரீங்க சார்? இது லாஜிக் எப்படி? அதாவது லாங் ரெட் பாடி போறான், க்ளோஸ் வைக்கிறானா, க்ளோஸ் வைக்கிறதுக்கு பேரலா இப்படி செக் பண்ணுங்க. புரியுதா? சரி, லாஜிக் எப்படி, என்ன காரணம் இது? ஏன்னா அந்த பையிங் பிரஷருக்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுப்பான் சார் மேல. ஓகே சார், அதே மாதிரி அப்ப ரைட் சைடு சார் நெக்ஸ்ட் சேம் பை சைடுக்கும் அதேதான். இல்ல அதே மாதிரி ஒரு பெரிய ரெட் கேண்டில் இருக்கு பாருங்க சார், ரைட் சைடு நெக்ஸ்ட். அதே மாதிரி ஒரு ரெட் கேண்டிலும் ஒரு ஹேமரும் இருக்கு. அப்ப அதுல மட்டும் ஏன் அது நடக்குது? ஆனா இறங்கி இருக்கு. எதுல? அதே ரைட் சைடு பெரிய ரெட் இருக்குல்ல சார், அடுத்த ரெட், அடுத்த பெரிய ரெட். அந்த ரெட்டுக்கு முன்னாடி ஒரு ஹேமர் இருக்குல்ல சார், அது ஆமா சார். அதாவது ஆல்ரெடி ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டானா இந்த மொமெண்டம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, அப்ப இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் சார். அப்ப இந்த ரெட்டுக்கு இது மொமெண்டம் தானே சார் சப்போர்ட்டிவா இல்லைன்னா எப்பயுமே நீ பாருங்க, இங்க இருந்து இறங்கணும் மார்க்கெட், ஓகேவா? இப்ப இந்த மொமெண்டம் வந்தது காரணம் யாரு இருக்குன்னா முன்னாடி நடக்கிற லெவல். ஒன்ஸ் இப்படி வந்திருப்பான், இல்லைன்னா இப்படி போயிருக்கணும். இந்த 2 விஷயங்கள் இங்க ஏதாவது நடந்துறதுனாலதான் இவன் வந்திருப்பான். அப்ப ஒரு மார்க்கெட் இங்க ரெட் பாடி போட்டு இறங்குறப்ப ப்ரீவியஸா நடக்கிற மொமெண்டம் செக் பண்ணுங்க. இங்க ஒரு விக்டு கேண்டில் இருந்தாலும் மார்க்கெட் ஏறி தான் இறங்குவான். சோ எப்பயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரெட் பாடி போட்ட உடனே எடுக்காதீங்க. அப்படி போட்டானா ப்ரீவியஸா போய் பாருங்க அங்க ஹேமர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிவர்சல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அங்க மாட்டாதீங்க, அது ஒரு ட்ராப் வரும். சப்போர்ட்லயும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா
இந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு எமோஷனல்ல மாட்ட மாட்டீங்க. எமோஷனல் என்ன பண்ண மாட்டீங்க, மாட்ட மாட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் மினிட், ஒரு ஒரு ஒன் மினிட் கைஸ். எப்போ நீங்க வச்சேன் பேசிட்டியா? சரி, இப்ப நான் வந்து பேங்க் நிஃப்டில டே அனாலிசிஸ். ஒரே டவுட் சார். எஸ் சார், அது இப்போ சொன்னீங்களே, இப்போ அதுல நான் ஒன்று கேட்குறேன், இது மட்டும் கரெக்டாக இருக்கும். ஜூன் பேட்ச் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரெட்டு வந்து அந்த விக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ஹேமர் வந்து அதோட விக்கு இதோட விக்கு சேமா இருக்கு. இதுவே அந்த ப்ரீவியஸ் ஹேமரோட விக்கு தாண்டி பாடி இருந்ததுன்னா அது கன்சிடர் பண்ண தேவை, கரெக்டா? பாடி இருந்தா கூட மார்க்கெட் இறங்கிடுவோம் சார். பாடியை விட விக்குக்கு தான் சார் மார்க்கெட் ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கும். ஓகே ஓகே சார். இப்ப மார்க்கெட் இப்படி இருக்குல்ல, அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கா, இப்படி இருக்கு. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பின்னாடி இருக்கான்னு செக் பண்ணுங்க எப்பயுமே. நீங்க பாருங்க, இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கிரீன் பாடியில இருந்து மார்க்கெட்டு எங்க ஒரு மேல ஒரு ரெட் பாடியை வச்சிருக்கான், அப்போ ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் வச்சிருக்கான். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இங்க பாருங்க, இங்க ஒரு கேண்டில், ஒரு கிரீன் பாடி மேல ரெட் பாடி, இப்படிதான் இருக்கு அங்கேயும். ஓகேவா, ஒரு கிரீன் பாடி மேல ஒரு ரெட் பாடி. ஆனா அவங்க என்ன பண்ணல, விக்லாம் இல்ல, ஒரு கிரீன் பாடி மேல அபவ் ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகே, ரெஃபரன்ஸ் பார்க்க சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கிரீன் பாடி ஆனா மேல ஓப்பன் பண்ணி கிரீன் அண்ட் ரெட்டா தான் க்ளோஸ் வச்சிருக்கு, கிரீனாவே க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகே, இங்க பாருங்க, இதெல்லாம் ஆல் டைம் ஹை கிட்ட தானே இருக்கு மார்க்கெட். என்ன பண்ணி வச்சிருக்கான், ஒரு கிரீனு க்ளோஸ் இங்க மேல ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் வச்சிருக்கான். அடுத்த நாள் ஓப்பன் உள்ள இங்க கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கி மறுபடியும் பையா இருக்கு மார்க்கெட். ஆனா இப்ப அடுத்த நாள் என்ன ஃபார்ம் ஆகுதுன்றதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு கிரீனு மேல ஓபன் பண்ணி இப்படி இருக்கு. சரி, இப்ப நான் கரண்டா லைவுக்கு போறேன். இப்ப இங்க பாருங்க, அப்ப மோஸ்ட்லி நாளைக்கு இதை ட்ரிகர் பண்ணுவானா, 56,574 ட்ரிகர் பண்ணுவானா? மேபி கேப் டவுனா இருந்தா, அங்க ஓப்பனிங் கேண்டில் கிரீன் பாடியா இருந்தா பை பண்ணலாமா? கரெக்டா? நாளைக்கு கேப் டவுன் பா, நாளைக்கு கேப் டவுன் ஆகி இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங் கிரீன் பாடியா இருக்கு. இல்ல நம்ம ரூட் படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி அங்க எப்படி இருக்கு, கேண்டில் கிரீன் பாடி இப்படி இருக்கு, மார்க்கெட்டு கேப் இப்படி இருக்கு. ஓகேவா, இது டே கேண்டில் வரைஞ்சு வச்சிருக்கேன். இதுவும் டே கேண்டில் தான், இதுவும் டே கேண்டில் தான். நாளைக்கு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி ரெட் பாடி போடுறான். ஓகே, நம்ம 15 மினிட்ஸ்ல ஸ்ட்ராங் ரெட் பாடியா இருக்கு. இப்ப நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட்ல அடுத்த கேண்டில் இந்த மாதிரி 15 மினிட்ஸ்ல இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு நான் ஃபாலோ பண்ணலாமா? கேப் டவுன் தானே? சரி, நாளைக்கு ஒரு ஃபார்மேட் இது. சரி, ஒருவேளை ரெட்டே வராம எடுத்த உடனே கிரீன் பாடியா இருக்கு இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டை ஃபாலோ பண்ணி டார்கெட்டை ஃபாலோ பண்ணலாம். கரெக்டா? இன் கேஸ் ஆஃப் நாளைக்கு கேண்டில் கேப் டவுன் ஆகி நேத்து அந்த கிரீனோட க்ளோஸ்க்கு ஈக்குவலா ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி ரெட் பாடியா இருக்கு, எப்படி இந்த லெவலுக்கு கீழே ஓபன் பண்ணிட்டான், இந்த லெவலுக்கு ஈக்குவலா ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் பாடியா இருக்கு. ஓகே, ரெட் பாடியா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டை ஃபாலோ பண்ணி கீழே பிரேக் ஆகிறப்ப அடுத்த டார்கெட் இதை ஃபாலோ பண்ணலாம். அப்ப நாளைக்கு 56,574 லெவல் ரொம்ப முக்கியம். அங்க ஓபன் ஆகிற லெவலை வச்சுதான் முடிவெடுக்க முடியும். அதுக்கு அந்த லெவலை ஓபன் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா நான் என்ன பண்ண போறேன், செல் சைடு ஃபாலோ பண்ண போறேன். அந்த லெவலை ஓபன் பண்ணி மேல க்ளோஸ் வச்சா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணி பை சைடு ஃபாலோ பண்ண போறேன். ஓகே, இல்ல க்ளோஸ் ஆன இடத்துல இங்கேயே ஓபன் பண்றான் சார் அப்படின்னா அந்த இடத்துக்கு 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்கோம், நிஃப்டில சைட் வேஸ்ட்னு ஒரு லெவல் வச்சிருக்கோமா? அப்ப என்ன பண்ணுவான், அதுக்குள்ளேயே தான் இருப்பான். அப்ப ட்ரேட் எடுக்க கூடாது.
ஓகே, அப்ப இங்க சைடு வேஸ்ல ஓபன் பண்ணிருக்கானா, நிப்டியும் அங்க என்ன பண்ணிருப்பான், சைடு வேஸ்ல தான் ஓபன் பண்ணிருப்பான். அப்ப நிப்டியை ஃபாலோ பண்ணி இதை ட்ரேட் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிப்டி ஒரு சைடு வேஸ் லெவல்ல தான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன். எங்க இருக்கு நிப்டி, இங்க இருக்கு. இதே ரேஞ்சுக்குள்ள ஓபன் பண்ணா ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்ப இதுக்கு கீழே ஓபன் பண்றப்ப பேங்க் நிப்டி எப்படி ஓபன் ஆயிருக்குன்னு பாருங்க, இதுக்கு மேல ஓபன் பண்ணிருக்கிறப்ப பேங்க் நிப்டி எப்படி ஓபன் ஆயிருக்குன்னு பாருங்க. கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். சரியா? சோ லெவல் ஃபார்வர்டு பண்றதுக்கு ஒரு மார்க்கெட்டோட லோ, ஒரு ஹை, ப்ரீவியஸா என்ன நடந்திருக்கு, அங்க எடுக்க போற ட்ரேடுக்கு என்ன நடந்திருக்கு, இதை தான் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, நான் இப்போ ஒண்ணு சொன்னேன்ல, என்ன சொன்னேன், முக்கியமா சொன்னேன், ஒரு கிரீன் பாடி இப்படி போட்டாங்கன்னா இந்த கிரீன் பாடிக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட்டு என்ன இருக்கணும், ஒரு பை ஆகி இங்க ஒரு செல் ஆயிருந்துச்சுன்னா, இப்படி கிரீன் பாடி இருக்குன்னா இதை எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் இது உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க ட்ராக் ஃபார்ம் பண்ணி இங்க என்ட்ரி போடுங்க. ஓகே, ஏன்னா ஒரு பை நடந்திருக்கு, ஒரு செல் நடந்திருக்கு, ஒரு பிரேக் நடந்திருக்கு. ஒரு லெவலை எப்படி சார், ஒரு லெவல் எப்படி சார் ப்ராப்பர் லெவல்னா, ஒரு பை, ஒரு செல், ஒரு பிரேக் அவுட்டு, பை பிரேக் அவுட்டு, ஒரு செல் பிரேக் அவுட்டு, இந்த எல்லாமே இருக்கிறப்ப மார்க்கெட்டோட அந்த லெவல் வந்து கரெக்டான லெவல் சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா அதுல எல்லாமே இருக்கு. அப்ப அந்த மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. சரியா? இது என்னது, கோல்டா? என்ன சொன்னேன், வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது ஒரு விதம். இதுல நான் வந்த பின் ட்ரேட் சொன்னேன்னா வருமுன் ட்ரேட் சொன்னேன்னா, இதுல நான் என்ன சொன்னேன், அப்ப இதுல எப்படி வந்திருக்கு, வந்த பின் ட்ரேட் தானே, கரெக்டா? மார்க்கெட் எங்க இருந்து இறங்கிருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் க்ளோஸ் அப்ல இங்க வந்து பாக்குறப்ப என்ன பாக்குறேன், ஓகே இந்த இடத்த தான் நான் சூஸ் பண்றேன். ஓகே, மார்க்கெட் செல்லா இருக்கு, இங்க பையா இருக்கு. ஒன்ஸ் பிரேக் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணிருக்கான். இதை பாக்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து இறங்குறப்ப ஒரு க்ளோஸ் வச்சுட்டானா இது வரைக்கும் வருவான். இல்ல இங்க இருந்து ஏறணும்னா ஒரு கிரீன் வின் பண்ணதுக்கு அப்புறமா தான், வந்த பின்க்கு அப்புறம் தான் நான் ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னேன். அதுதான் இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு 1 லாட் போட்டாலும் ஒரு $100 வந்திருக்கும். 0.1 போட்டிருந்தாலும் ஒரு என்ன ஒரு $30 வந்திருக்குமாப்பா, $50 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் விஷயம், மார்க்கெட்டை ரீட் பண்ண கத்துக்கணும். பின்னாடி நடக்கிற விஷயங்களை வச்சுதான் கரண்ட் லொகேஷன். அதனால நீங்க இங்க சார் இதுக்கு எப்படி சார் லெவல் டிராப் பண்றதுன்னா, நான் சீரியஸா பின்னாடி போய் பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன கடவுளா, அப்படிலாம் இல்ல. நீங்க அப்படிலாம் யோசிக்க வேணாம். பின்னாடி என்ன நடக்குதோ அதுதான், அதோட ரியாக்ஷன் தான் மார்க்கெட்ல சொல்லுவாங்க. ஒன் செகண்ட், இப்ப பிருத்திவிராஜ் எப்படி கேக்குறாரு, வேர் டு பிளேஸ் தி ஆர்டர். ஓகே, இப்படி இருக்கு. நான் என்ன பண்றேன், 24/750 CE போறேன். நீங்க என்ன பண்ணிருக்கேன், பின்னாடி போய் பாக்குறேன், மார்க்கெட் இறங்கியிருக்கான். ரெட்டோட ஓப்பன்ல மார்க் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெட்டோட ஓப்பன்ல நான் மார்க் பண்ணல. இந்த விக்குக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் பை ஆயிருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷரை மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் கொடுத்து ஏறி இருக்கானா, அப்ப அதுதான் லெவல், அங்கதான் என்ட்ரி, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். ஓகே, இதை நான் வரைஞ்சு கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான். 312.40னா அப்படியே வைக்க கூடாது. என்ன சொல்லணும், எப்படி வைக்கணும்பா பிஸ்கே ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி வைக்க சொல்லி கொடுத்துருக்கேன். 3 to 5 பாயிண்ட்ஸ் முன்னாடி, அதாவது பஃபர் பாயிண்ட் 314, 315, 313 இந்த மாதிரி வச்சு என்ன பண்ண என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். டார்கெட் 371னா 371.65 வைக்க கூடாது. என்ன பண்ணணும், 368, 365 அப்படிதான் வைக்கணும். அதுவும் ப்ராஃபிட் புக்கா, அதுதான் சொல் பேச்சு கேட்கும் பிள்ளையா இருக்கணும்.
லெவல் வரைகிறதுல தான் உங்களோட மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு. ஓகே, நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இன்னைக்கு நான் மார்க்கெட் முடிஞ்சிருச்சா, ப்ரீவியஸா டெய்லி ஒரு ½ இன்னைக்கு நான் மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, ப்ரீவியஸா என்ன நடந்திருக்கு அதுக்கு லெவல் வரைங்க. ஓகே, நீங்க சேனல் எடுத்தாலும் சரி, பேட்டர்ன் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணாலும் சரி, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணாலும் அங்க லெவல் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க வரைகிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஆனா ட்ரேட் எடுக்கிறது கரெக்டா இருக்கணுமே. ஓகே, அது கொண்டக்கு மண்டக்கு போச்சுன்னா நம்ம லெவல் தப்பா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் தென் ஒன்னு முக்கியமான விஷயம், ட்ரேடிங் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? உங்களுக்காக ஸ்பெஷல் பிபிடி ரெடி பண்ணிட்டேன். ஸ்பெஷல் பிபிடி இந்த வாரம் ஃப்ரைடே எடுப்பேன், சாரி தேர்ஸ்டே எடுப்பேன். டைமிங் மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பிபிடி. ஓகே சார், எங்களுக்கு எல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க, இது அவுட் ஆஃப் சிலபஸ். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், சிலபஸை தாண்டி எடுக்கிற கண்டென்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் வரும். ஓகேவா? இன்னைக்கு செஷன் க்ளோஸ், நாளைக்கு ரிஜெக்ஷன் பிளாக்.